இதைத்தான் நீங்க நிறைவேற்றுவீங்க. இந்த 5 திட்டமா, உதவி உரிமை தொகை, புதுமை பெண்ணு, தமிழ் புதல்வனு, நான் முதல்வனு, அப்புறம் காலை சிற்றுண்டி, இந்த 5 திட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை விட உங்களுக்கு பெரிய பலமா இருப்பது ஊடக பலம். இந்த 5 50 திட்டம் மாதிரி மாத்தி தொடர்ச்சியா செங்கோட்டையன் என்ன ஆவார், ஓபிஎஸ் என்ன ஆவார், இபிஎஸ் என்ன ஆவார், விஜய் சீமான் என்ன ஆவார்கள்னு இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த விவகாரத்துக்கும் தொடர்பே இருக்காது. கண்டிப்பா. இப்ப இந்த செங்கோட்டையன் பிரச்சனை வந்தப்ப கூட இவ KN நேருவோடைய ஊழல் வழக்கையே மூடிட்டாங்க. நினைச்சு பாருங்க, துட்டு கொடுத்து வேலை வாங்கியிருக்கானுங்க. துட்டு கொடுத்து 30 லட்ச ரூபா காசை கொடுத்து வேலை வாங்கியிருக்கேன். என்ன இப்போ நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நான் அந்த எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு வயசு தான் முதிர்ச்சி ஆக போகுது, அவ்வளோ 35 வயசு நான் தாண்ட போல வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியாது, கஷ்டப்பட்டு நான் படிக்கிறேன், என்னை ரிஜெக்ட் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன்? நல்லா எழுதியிருப்பேன், நான் உண்மையிலே ஒரு எல்லாமே தகுதியில ஒரு கேண்டிடேட்டாக நான் இருப்பேன், என்னை தூக்கியிருப்பீங்க நீங்கள். அப்போ எனக்கு யார் பதில்? என் வாழ்க்கை உன்னுடைய காசை வாங்கி நீ கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் பண்ணுறதுனால ஒருத்தனுடைய வாழ்க்கையே போயிருக்கே. ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான், ஒருத்தன் அப்பா அம்மா கூட இருந்திருக்க மாட்டான், ஸோ தனியாக படிச்சிருப்பான், கஷ்டப்பட்டு நம்ம வேலைக்கு போகலான்னு நினச்சிருப்பான். அவன் வேலைன்னு நீ மண்ணள்ளி போடுறல, அந்த பிரச்சனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செங்கோட்டையன் பிரச்சனை தான் என்னமோ உலகத்திலே இருக்கிற பெரிய பிரச்சனை மாதிரி. அவரு கூட இருக்கிற ஆளுங்களே அவர் சப்போர்ட் பண்ணல. யார் செங்கோட்டையன்?